Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய் ஞான தெய்வத்தை மேதினியர் சேலார் வையற்று பொழிற் செங்கோடனை கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று 4000 கண்கள் தனக்கு இல்லையே என்கின்ற ஏக்கம் ஒருவரும் இருந்தாலும் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்கின்ற அந்த முருகனை கண்டு அந்த முருகனின் மீது இருக்கின்ற அந்த பக்தி பெருக்கால் அன்பால் அங்கு திரண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான சிறப்பு நேரலையை புதிய தலைமுறை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு நேரலையில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ இணைய இருக்கிறார். அதே போல வில்லிசை கலைஞர் மாதவி இணைய இருக்கிறார். ஆன்மீக பாடகர் கோல் தேவராஜ் அவர்களும் சிறப்பு நேரலையில் இணைய இருக்கிறார்கள். அதே போல நமது செய்தியாளர்களும் களத்திலிருந்து செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். சூரசம்ஹார நிகழ்வை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து முருக பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலை மணிமுத்து செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலைமுத்து, ஏராளமான பக்தர்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா பொங்கலே தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அதற்காகத்தான் பக்தர்கள் இந்த கடற்கரை பகுதியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறும் இந்த கந்தசஷ்டி திருவிழா என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மற்ற விழாவை காட்டிலும் இந்த கந்தசஷ்டி விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் அதேபோல் வெளிநாடு போன்ற மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்த பக்தர்கள் இந்த கந்தசஷ்டி விழாவின் 6 நாட்களும் இங்கு விரதம் கடைபிடித்து இந்த கந்தசஷ்டி விழாவை கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி திருவிழா என்பது கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 6 நாட்கள் நடந்து வந்த இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் என்பதுதான் தற்போது நடைபெற உள்ளது. கோவில் முன்புள்ள கடற்கரையில் சுமார் 4:30 மணிக்கு மேல் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது. அதை காண்பதற்காகத்தான் தற்போது இந்த பகுதியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த 6 நாட்களாக இந்த கோவில் கடற்கரை மற்றும் கோவில் வளாக பகுதிகளில் தங்கியிருந்த பக்தர்களும் தற்போது இந்த பகுதியில் குவிந்திருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு நோக்கிலும் பக்தர்களின் தலையே காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் பச்சை வண்ண ஆடைகள் அணிந்தபடி இங்கு காட்சிகளில் இருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இவை தவிர பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம், அதேபோல் கோவில் நிர்வாகம், அதேபோல் தமிழக அரசு, காவல்துறை என பல்வேறு ஏற்பாடுகள் என்பதை செய்துள்ளது. குறிப்பாக மாவட்ட காவல்துறை சார்பில் 4500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே முதல் 5 தினங்கள் 1000 போலீசாரும், நேற்று மாலை முதல் தற்போது வரை 4000க்கும் மேற்பட்ட போலீசாரும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இது மட்டுமல்லாமல் கோவில் கடற்கரை முன்புள்ள பகுதியில் புனித நீராடும் பக்தர்களுக்கு ஏதுவாக மீனவர்களின் படகு மூலம் 6 படகு மூலம் தற்போது இந்த இடங்களில் கண்காணிப்பு என்பதை தீவிரப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த கோவில் மற்றும் கோவில் வளாகம், அதேபோல் கோவில் வருகை தந்த பக்தர்களின் வசதிக்காக கார் பார்க்கிங் செய்யப்பட்ட இடத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் கட்டுப்பாட்டு அறை கொண்டு இந்த முழுமையான கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 2 ட்ரோன் காட்சிகள் மூலம் தற்போது பக்தர்கள் முழுமையாக கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது சரியாக 3:30 மணி அளவில் சூரன் இந்த கடற்கரை பகுதியை நோக்கி வருகை தந்துள்ளார். தொடர்ந்து கோவிலில் உள்ள கந்தசஷ்டி பிரகாரத்தில் முருகருக்கு சிறப்பு அபிஷேகம் என்பது நடந்து தீபாராதனை நடைபெறுவதற்கான நிலையில் உள்ளது. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் ஜெயந்திராதர் ரூபத்தில் கடற்கரையை நோக்கி வருகை தர உள்ளார். முதற்கட்டமாக கஜமுகனாக வரும் சூரனை வதம் செய்வார். அதைத் தொடர்ந்து சிங்கமுகத்தில் வரும் சூரனை வதம் செய்வார். அதைத் தொடர்ந்து தனது சுயரூபத்தில் வரும் சூரனை வதம் செய்து சேவல் மற்றும் சேவல் ரூபத்தில் அவரை மாற்றிக்கொண்டு ஆட்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு முருகர் வந்து கடற்கரை பகுதிக்கு வருகை தர உள்ளார். அதைத் தொடர்ந்து சூரசம்ஹார நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது. பூங்குழலி, நன்றி. சுடலைமணி செல்வன், தொடர்ந்து பேசலாம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.